எது உங்களுக்கு ஆர்வம் தருகிறதோ, உற்சாகம் தருகிறதோ இந்த கணத்தில் அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அவர் எப்படியாவது இழந்தவரை மீண்டும் பிடிச்சிடணும்னு பண்ணிங்கன்னா மறுபடியும் பிரிவு அப்படின்ற பிரதானமான நம்பிக்கையிலிருந்து தான் நீங்கள் இயங்குகிறீர்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. உங்களோட பிரதானமான நம்பிக்கை என்னவோ அதுதான் உங்களுக்கு வெளியே பிரதிபலிக்கும். அப்படிங்கிறதுனால அவர் எப்போதும் உயிருடன் தான் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள். அஃப்கோர்ஸ் அவர் உடலாக இல்லை, ஒரு குரலாக இல்லை, ஆனால் உருவமற்ற ஒரு ஆத்மாவாக எப்போதும் உள்ளார். அந்த உருவமற்ற ஆத்மாவை நான் கனவு அப்படின்ற தளத்தில் நான் என்னுடைய அந்த அலைவரிசையோ இருக்கும்போது, கனவுன்ற அலைவரிசையில் இருக்கும்போது அவரை நான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த உற்சாகமான மனநிலையில் தொடர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட புலன்கள் என்பது கூர்த்தீட்டப்படும். உங்களுடைய கனவுகள் என்பது நிறைய ரிமெம்பர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளைக்கு மல்டிபிள் ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருதுன்றது ஞாபகத்துக்கு வரும். அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ரொம்ப விவிடாக இருக்கும். அதாவது ரொம்ப கிளியராக, துல்லியமாக, தெளிவாக, ஆழமாக இருக்கும்.